மாமியாரி கையில வாரியலு எடுத்த ஆயுதத்தை அம்மா பயமாலா இருக்கு. பெரிய ஆயுதம்லாம். 2 பேரும் எந்த தெருல பூந்தாள்வல தெரியலையா? ஒரு டீ போட சொன்னதுக்கு இந்த பெகலமா? நாத்து எந்த தெருல இருக்கியா? எங்க அக்கா மருமோ எவ்வளவு நல்ல குணம் உள்ள புள்ள. அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு வியாதி வரணும். பயணி வாங்கிட்டு போறேன், குடிச்சா நல்லது. சரி கொடுத்து பாப்போம். இதை கொடுத்தால அத வியாதி தீராதா? ஐயோ எங்க அக்காரி மாறி இழுத்துட்டு ஓடியாரா. என்னதான் அடிக்க வரா போல இருக்க. சோனமுத்தா, நீ செத்த என்னையோட உனக்கு உசுருக்கு உத்தரவாதம் கிடையாது. ஓடி இருங்க இருந்து. மருமகாரிக்கு சொத்து மீசியா, மாமியாக்காரிக்கு வாரியல் மீசியாவா? என்னென்ன நடக்குதோ தெரியலையே. சோனமுத்தா ஓடு சாடி. நிக்க மாட்டேன் ஓடுதே. ஓடல சோனமுத்தா. நாய் மாம்சம் தான் வாங்கதல. ஐயோ நம்ம தாய் மாம்சு அநியாயமே. மந்த மனுஷன் எனக்கு தலைதெரிச்சு ஓடுதாரு. கடவுளை என்னென்ன நடக்குதப்பாங்க. இதுவும் கூட நல்ல ஜாலியா தான் இருக்கு. நல்ல நேரம் போகுதுல. சரி நம்மளும் பின்னால ஓடுவோம். தாய் மாம்சு நாத்து. ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. வடிவேலு சொன்ன மாதிரி புயல் வேகத்துல போயிட்டு இருக்கு. குறுக்க கிறுக்க மணல் லாரி வந்துடக்கூடாது. காப்பாத்து கடவுளே. இந்த பையன் எதுக்கு ஓடுதா? என்ன பாத்துக்கிட்டு அம்மா இவளை துரத்தி ஒரு மாதிரி படபடுத்துட்டு வரதம்மா. நமக்கு ஓடவா செய்த எடி காலை ஒடிச்சு கையில கொடுக்கணும் இல்லையான்னு பாரு. வீட்டுக்கு வா. இனி நம்மளால ஒரு எட்டு எடுத்து வைக்க முடியாது. கையும் கால அசந்துட்டு. என்னது இளநீ கூடு? யாரோ இளநீ குடிச்சிட்டு போட்டிருக்கா. கிடைச்சிட்டு ஆயுதம். இந்த வாரியெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது. எனக்கு ஆயுதம், புது ஆயுதம் கிடைச்சிட்டு. வாரியலே போ. இளநியே வா வா வா. என்னது திடீர்னு ஏன் அவசரத்துக்கு வளர்ந்துட்டியோ? ஒரு குத்துமணி நிறைய காமலாது குடிச்சேலா? மர்மோல நான் இப்ப கோபத்துல இருக்கேன். அதான் டக்குன்னு வளர்ந்துட்டேன். என்ன இதெல்லாம் கோபப்பட்டாம வளர்ந்துருவோமா? என்ன அநியாயமா இருக்கு. எதே நாத்து பாவத்தே. இளநிய வேற தூக்கி வச்சிருக்கியோ. மண்டையில போட்டேன்னு வச்சுக்கங்க, அவ்வளவுதான். மண்டை பேந்துரும். மர்மோல நானும் பொறுத்து பார்த்தேன். என்னால பொறுக்க முடியல மர்மோல. இனி நான் பொறுக்க மாட்டேன். சும்மா இருங்க. வேணா விபரீதமா முடிச்சிடாம பேசாம இருங்க. நம்ம காமெடியா போட்டுட்டு இருக்கோம். கடைசியில கண்கலங்க வச்சிடாதியோ. மர்மோல என்ன குடு. இது இளநீ தாங்கத்தே. என் கையை எட்ட மாட்டேக்க அந்த அளவுக்குலாம் வளர்ந்து நிக்கியோ. தென்னை மரத்துல டக்குனு தியாகையை பறிச்சிருவோ போல இருக்க. இல்ல குறுக்க சாடாத சொல்லிட்டேன். ஐயோ ஐயோ நம்ம தாய் மாம்சம் சிக்கிட்டாரு. தம்பி நம்மள தாய் மாம்சம் நடிக்காரே. அவர் மேல எங்க பட்டுச்சு? ஆர்வோகர பொத்தடின்னு விழுந்து கிடக்காரு. டி நாத்து, உங்க அம்மா உனக்கு போட்டாலே ஒரு போடு. உனக்கு வலிக்கவே இல்லையா? அண்ணி அதெல்லாம் எனக்கு தூசி மாதிரி உதறிக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அண்ணி பை. அட பாவி, பஞ்சா பறந்துட்டா. தாய் மாம்சம் என்ன ஏதுன்னு பாப்போம். உசுரோட இருக்காரா இல்லையா? தம்பி அடக்கத்தை காடலியே மர்மோல. சித்தப்பு வீடு தேடி வந்த உமருக்கு இந்த நிலைமையா? வந்துட்டாயா. அண்ணி அதிர்ச்சியில நிக்க. கையை உடல கால உடல போல இருக்க. சரி எங்க அம்மா எப்படி இருந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கா? கூட பரப்பு பாசமலரு தலையில இளநீ கூட விழுந்துட்டுனா ஒண்ணு விழல. அவர் சீன் போட்டுட்டு இருக்காரு. தொபுக்கடின்னு சும்மா விழுந்து கிடக்காரு. அண்ணி போயிட்டு வரேன். எனக்குள்ளது கிடைச்சாச்சு. பை. அட பாவி மக்கா, நம்மளே பைத்தியக்காரி ஆக்கிட்டு ஓடிட்டா. அவ சொன்ன மாதிரிதான் எனக்கு கையை ஓடல காலு ஓடல. கடவுளே, இப்படி ஒரு நாத்து நான் உலகத்திலே பார்த்தது இல்லம்மா. என்ன மர்மோல என் மோம தானே சாடி போயிருப்பாள. ஆமதே ஓடிட்டா. ஓடட்டும் மர்மோல ஓடட்டும். அவ எங்க ஓடுதான்னு நானும் பாத்துறதேன். எப்படினாலும் மத்தியானம் சோத்துக்கு வீட்டுக்கு தானே வரணும். அப்ப பாத்துக்கிட்டே அவள. நீங்க அழாதீங்க. ரொம்ப அழுதியா. ஏற்கனவே தண்ணி கஷ்டம் வேற. இப்போ மே மாசம். தம்பி மண்டையில போட்டுட்டேனே மர்மோல இளநிய. நம்ம நாத்து சொன்ன பிரதானத்தை எனக்கு நல்ல புரிஞ்சுது. இளநீ கூட உங்க தம்பி மேல படல. என்ன மர்மோல சொல்லுத? ஆமத்தே, நம்ம சித்தப்பூ எழுப்பி கேளுங்க. அவர் மண்டையில விழுந்தான்னு. அவன் தான் அணக்க இல்லாம கிடக்கானே. அதிர்ச்சியில சாஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன் நம்ம சித்தப்பூ. சித்தப்பூ உங்க செல்ல தாய் அக்கா நல்ல மட்டன் குழம்பு வச்சிருக்காவளா. எந்திரிங்க சாப்பிடுவோம். 2 வடை ஒரு டீ.
அட பாவிகளா, சரியான திண்ணி மூட்டை குடும்பமா இருக்கும் போல இருக்க. அதான் நாத்துவும் இப்படி இருக்கா. இல்ல தம்பி சோனமுத்தா, உனக்கு ஒண்ணு ஆவலையே? ஒண்ணு ஆவலைக்கா, நானும் பயந்துட்ட பத்துக்கா. இளநீ பறந்து வந்தா எங்க நம்ம தலைய பதம் பாத்துருமோ நினைச்சு சாடிட்டேன் பத்துக்கா. நல்ல வேளை சாடலன்னா என் மண்டை பியாந்திருக்கும், அப்படியே தக்காளி சட்னி வெளியில வந்திருக்கும். ஏக்கா, உன் மருமுவா நல்ல கல்லு கணக்க இருக்காள, அவளுக்கு ஏதோ சுவாத்து மீசியா வியாதின்னு போன்ல சொன்ன. ஆமல தம்பி, பாக்க நல்லதான் இருப்பா. என் மொவ ஏதாவது வேலை யாவனா மட்டும்தான் அவளுக்கு சோத்து மீசியா வியாதி வரும் பாத்துக்கோ. கவலைப்படாதுக்கா, அவளுக்கு நம்ம ஊர்ல இருந்து நல்ல பயணி கொண்டு வந்திருக்கேன். 2 பாட்டில் கொண்டு வந்திருக்கேன் பாத்துக்கோ. குடிக்க சொல்லு, சரியாயிரும். இது என்னதே சித்தப்போ தெருல நிக்க விட்டே பேசிட்டு இருக்கிய? வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. பாத்தியால தம்பி, அவ எவ்வளவு பாசமா இருக்கான்னு. சரி வா, வீட்டுக்கு போவோம். சித்தப்போ வீட்டுக்கு வந்தாச்சு, இனி என்னென்ன நடக்க போதோ தெரியல. புஷ்பா, சீக்கிரமா வாங்கி தட்டி பேக்க. நான் ஊருக்கு வேற போகணும். கடைசி பஸ் பிடிக்கலன்னு வச்சுக்க, அவ்வளவுதான், ஊருக்கு போக முடியாது. இருக்கா, வாங்கி தரேன். இந்த கிழவிக்கு கிறுக்கு எதுவும் பிடிச்சிட்டா என்னவோ தெரியலையே. என்ன பாடுபடுத்துது, கொஞ்சம் பாடப்படுத்துது. எட்டே எட்டே பேக்கங்க, எங்க அக்கா குள்ளதை எடுத்து கொடுங்க. நேராயிட்டு அவளுக்கு கடைசி பஸ் பிடிக்கணும். கடைசி பஸ்ஸா? போட்டு போட்டு உடனே ஓடிட்டு. ஐயோ கடவுளே, இது என்ன கூத்து பண்ணிட்டு அலையுது. என்ன கட்டிட்டு இருக்கீங்க? அடுப்பு தூக்கிட்டு வாரியா? தள்ள தள்ள தள்ள. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும். கடவுளே, இது என்ன அநியாயமா இருக்கு? பாட்டு பாடிட்டு அலையுது. இடி உன் மாமியாருக்கு என்னடி ஆச்சு? இது யாம்டி இப்படி அலையுதா? எக்கு பேக்கையும் தர மாட்டேக்கு. நம்ம ஒண்ணு சொன்னா அதை ஒண்ணு சொல்லுது. எல்லாரும் இப்படி அதிர்ச்சியாய் நிக்கல, உட்காருங்க. மதுரைய கண்ணகி எரிச்சான்னு நம்ம பாடக புஸ்தகத்துல படிச்சிருக்கேன். ஆனா உங்க மாமியார் அப்படியே ஒரு பார்வை பத்துச்சு பத்தியா, டக்குன்னு ஃபயர் பத்திக்கிச்சு. ஆமாட்டி, எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. எம்மாடியோ, புஷ்பாக்கு மாமியாரு உண்மையிலே பெரிய ஆள் தான். எல்லாருக்கும் ஒரு 10-15 கேள்வி. ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்குமா மண்டைக்குள்ள. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கியா? நடு வீட்டுல இட்லி கொப்பரையும் வச்சு தீய போட்டு எரிச்சு நடக்கிய. ஆகா, என்னவோ நடக்குவே. தள்ளு 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 தள்ளு. சின்ன நியூஸ் பேப்பர் வந்தாச்சு, தள்ளுங்க தள்ளுங்க எல்லாரும். என்ன சின்ன, என்ன பத்தி இப்படி சின்ன நியூஸ் பேப்பர் அப்படின்னு வட்ட பேர்லாம் வச்சு சொல்லுத? மூஞ்ச தள்ளுங்கம்மா, பக்கத்துல பார்க்க பயமா இருக்கு. ஏன் சின்ன, எவ்வளவு அழகா இருக்கேனா. உட்காருங்கம்மா, உட்காருங்க உட்காருங்க. எம்மா, பெரிய நியூஸ் பேப்பர் என் மாமியாரி, சின்ன நியூஸ் பேப்பர் 4 முடி வசந்தி. அவ்வளவு நியூஸையும் ஒவ்வொரு இடமா போஸ்டர் அடிச்சு ஒட்டதுல 2 பேர் பெரிய ஆள்ல. என்ன பஞ்சுபட்டி ஜம்முன்னு இருக்கேல, ஆளு அழகு தூக்குது இன்னைக்கு. வசந்தி, அப்படியா? நான் நல்ல அழகாவா இருக்கேன். உங்களுக்கு என்ன குறை? அப்படி ட்ரெண்டிங்ல இருக்கியா? உங்களை மாதிரி யாராவது இருக்காவளா? 61 அப்படி திருப்பி போடுங்க. 16 அப்படி இருக்கியா ஜம்முன்னு. உங்க சுடிதாரும் கழுத்துல அடக்க நெக்லஸும் கையில அடக்க வளையலும் ஷூவும் பார்க்கும்போது தெரியலையா நீங்க ட்ரெண்டிங்ல இருக்கியான்னு? நல்ல ஈயம் பூசின இட்லி குண்டா மாதிரி என் மாமியார் நடு வீட்டுல உட்கார்ந்துட்டு அது ஒரு இட்லி குண்டாவை தூக்கி வச்சு தீய பத்த வச்சு என்ன செய்யணும் எனக்கு தெரியல. இப்ப என்னத்தை செய்வியா? இட்லியாவா அவிக்கியா? 4 மணிக்கு சாயந்தரம் 7 மணிக்கு அவிச்சா போதும், அப்பதான் பிள்ளைகள் சாப்பிடும். இட்லியா? அது யார் அவிக்கா? நான் என்ன தெரியுமா செய்தேன்? நல்ல கொழுக்கட்டை. கொழுக்கட்டையா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமே. 4 முடி, உங்களுக்கு என்னதான் பிடிக்காது சொல்லுங்க. ஆடுறது, தாவுறது, குதிக்கிறது, பறக்கிறது எல்லாமே எனக்கு பிடிக்கும் சின்ன பொண்ணு. எதையுமே நான் ஒதுக்க மாட்டேன். அதனாலதானே இப்ப இந்த 45 வயசுல இப்படி ஜம்முன்னு இருக்கேன். ஆகா, உங்களுக்கு அப்ப 45 வயசாச்சாக்கோ? அட பாவி, இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறதா? சின்ன தப்பா நினைச்சீங்களாடா? நான் 45 வயசு ஆன பிறகு கூட இப்படித்தான் இருப்பேன்னு சொல்றத சிம்பாலிக்கா சொன்னேன் பாத்துக்க. இப்ப எனக்கு வயசு 29 முடிஞ்சு 30 ஆக போகுது. தெரியுமா, நான் இப்ப ஒண்ணுமே சொல்லலையே. எடுத்து கொழுக்கட்டை விக்கலாம். நான் ஊருக்கு போனதே என் மருமோள உங்க அக்கா கிட்ட சொல்லு, அவக்குள்ள பேக்க எங்குள்ள பீரோல வச்சு பூட்டி சாவியை எடுத்துக்கிட்டேன். என்ன விளையாட்ட விளையாண்டுட்டு இருக்கியா மருமோள? ஒரு வாரம் உங்க அக்கா இங்க நின்னுட்டு போனா போதும். அங்க என்ன பச்சை பிள்ளையா இருக்கு அவளுக்கு? ஒரு வாரம் இங்க இருந்து நான் செய்து எடுத்து போடுறேன். நல்லா தின்னுட்டு உடம்பு தேத்திக்கிட்டு போட்டு. என்னத்தை சொல்லுதியா? என்ன இந்த திடீர் பாசம்? அது அப்படித்தான் மருமோள, திடீர்னு குபு குபுக்குன்னு சாடும் பாசம். எல்லாம் புரிஞ்சு போச்சு. நீ உன் மாமியார பெருசா தூக்கி வச்சு பேசல பத்தியா? அதை எல்லாம் கேட்டுட்டு வந்து அந்த ஆட்டை போட்டுட்டு இருக்கு. சரி, விடு. நல்ல கொழுக்கட்டை கிடைக்கும். நல்ல ஜம்முன்னு உட்கார்ந்து நல்ல கொழுக்கட்டை திங்கலாம். சூடா சூப்பரா இருக்குங்க. ஆமாடி, அதனாலதான் இந்த ஆர்ப்பாட்டம் போல இருக்கு. பரவாயில்லையே, நம்ம ஐடியா ஒர்க் அவுட் ஆயிட்டே. இப்படியே கப்புன்னு பிடிச்சுக்கோ. என்னென்ன வேலை உண்டா உன் மாமியார வச்சு வாங்கிரு. ஆமா, அதனாலதான் உங்க அக்காவையும் வந்தோடனே வான்னு கேட்காத உன் மாமியாரி இப்போ உட்காருங்க, இருங்க, படுத்து தூங்குங்க, ஒரு வாரம் கழிச்சு போடா போதுங்க. ஆமா, இது தெரியாம தான் நான் கோவப்பட்டு கிடந்தேனா? நான் இரின்னு சொன்னேன், நீ கேட்டியா? கால்ல வெந்நிய ஊத்துன மாதிரி ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருந்தா பேக்கையும் தூக்கிட்டு. என் மாமியா வச்சால ஆப்பு சரியாச்சா? சும்மா இருட்டி. அத்தியா, நான் சொல்லியும் கேட்காதவா நீ? என் மாமியாரி பண்ண வேலைனால ஸ்டாப் ஆயிட்டியா? இந்த ஒரு வாரம் இங்கதான். அவன் ஊர்ல இருந்து வரேன்னாம்ல, அவரை நேரம் இங்க வர சொல்லு. அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் சேர்ந்து உங்க ஊருக்கு போங்க. சரிட்டி, எது எப்படியா வாசம் நிறைவேறிட்டு.
ஆமாக்கா ஆமா, நானே உனக்கு ஏதாவது செய்து எடுத்து தரணும்னு நினைச்சேன். நீ போற போக்குல நேரம் வேற ஆயிட்டு நீ ஒன்னும் செய்து எடுத்து தர முடியல. என் மாமியாரி பாத்தியா குண்டாவை வச்சு நல்ல அழகாடு கொழுக்கட்டை அவிக்க ஆரம்பிச்சிட்டா. திம்புவன பஞ்சுபட்டி கொழுக்கட்டை அவிஞ்சிட்டான்னு பாருங்க, சீக்கிரம் நேரம் வேற ஆகுதுல. பஞ்சுபட்டி கொழுக்கட்டை அவியலன்னா பரவாயில்ல, அந்த இட்லி குண்டாவை தூக்கி நம்ம வசதியக்கா வாயில வச்சு கீழே 2 விரையும் வச்சு பத்த வச்சு விட்டுருங்க, டக்குனு அவிஞ்சிரும், அப்படியே சாப்பிட்டுருவோம். சின்னையா யா உனக்கு ஏன் ஒண்ணு இல்லக்கோ, சும்மா காமெடிக்கு தான். தைக்கு மறுமோல என்ன எந்திரிச்சிட்டா, உட்காரு கொழுக்கட்டை தின்னுட்டு போலாம் வீட்டுக்கு. பஞ்சுபாட்டி கடமையை அழைக்கிறது, அங்க எங்க மாமியா அப்புறம் விருந்தாள் வேற வந்திருக்கு. அதான் எங்க சித்தப்பு சோனமத்தா சித்தப்பு வந்திருக்காரு. அப்படியாடி? ஆமாக்கா, எனக்குள்ள கொழுக்கட்டை பங்கு இருக்குல்ல, கொஞ்சம் எடுத்து வை, என்ன நான் புறம் வந்து தின்னுக்கிட்டேன். சரிடி போ போ போ. தங்கம்மா எல்லாம் எடுத்துக்கோங்க, இனிப்பு கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை எல்லாம் இருக்கு, எது வேணுமோ எடுத்து தின்னுங்க. இல்ல தம்பி சோனமுத்தா, என்னென்னவோ நடக்கலங்க. சரிக்கா, கவலைப்படாத. கவலைப்பட்டு என்னத்தை கொண்டுட்டு போற, ஒன்னும் செய்ய முடியாது. இந்த உன் மருமக கொஞ்சம் புத்திசாலிதான், அவ பொழைச்சிக்கிட்டு வாக்கா புத்தி போல. அவன் நல்ல குணத்துக்கு ஒரு நோயும் வராது, கவலைப்படாத. சித்தப்பு அப்படி சொல்லுங்க, எனக்கு வியாதி வந்துட்டுன்னு எங்க மாமியார் ஒரே வருத்தத்துல இருக்காவோ, எல்லாம் நன்மைக்கு தான் நடக்கும். பாத்தியக்கா, உன் மருமலை எப்படி சொல்லுதா, நீ ஏன் கவலைப்படுத? ஐ மாம்சு, எப்போ வந்தீங்க? இப்பதான் மருமனை வந்து நிக்கேன். உங்க அம்மா போன் போட்டா, உடனே சாடி வந்துட்டோம்ல. இல்ல மக்கா 2 நாள் லீவ் போட்டு வந்திருக்கியோ? ஆமாமா, சின்ன பொண்ணு கொஞ்சம் உடம்புக்கு முடியல அப்படின்னால அதான் இன்னைக்கு நாளைக்கு லீவ் போட்டு வந்திருக்கேன். ஏங்க வாங்க. சின்னு, நீ போன் போட்டனா பயந்துட்டேன் பாத்துக்கோ, உன்னை பார்த்தோன்னு தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சும்மா இருங்க, வியாதியை பத்தி எதையும் பேசிடாதீங்க, பொறுப்பு சொல்லுது எல்லா விவரத்தையும். வாங்க காப்பி போட்டு தரேன். இல்ல சோனமுத்தா பாத்தியா என் மருமோ எப்படி அன்பா நடந்துக்கிட்டா என் மவன்ட்ட. ஆமாக்கா, பரவாயில்லையே. இதே மாதிரிதான்ல நானும் என் மவ சமாதானமா போய் மருமக கூட அங்க வாழுவான்னு நினைச்சேன். அதுக்குதான் இவ்வளவு பிரயாசப்படுதேன், அதுக்குதான் அவளை அடிக்கையும் பிடிக்கும், என்னத்த செய்ய. சரி விடுக்கா, எப்படியும் உன் மொவா மருமன் கூட போய் வாழ போயிருவா, நீ கவலைப்படாதானே. இல்ல காப்பி டீ போட்டு தரட்டா? வேண்டக்கா, நான் ஒரு செம்பு நிறைய பயணி இப்பதான் குடிச்சிட்டு உங்களுக்கும் 2 பாட்டில் வாங்கிட்டு வந்தேன். அதை உன் மொபா தூக்கிட்டு ஓடி இருந்தால அவ இந்நேரம் எங்க வச்சிருக்க போறா, மடக்கு மடக்குன்னு குடிச்சு தீர்த்திருப்பாள. சரி, குடிச்சா குடிக்கிட்டு, நான் வேணா 2 பாட்டில் வேற வாங்கிட்டு வரேன் நம்ம வீட்டுல இருந்து. உன் மொவளை விரட்டி இருக்க நீ, நானும் என்னதான் விரட்டுத போலுக்குன்னு இப்ப நினைச்சாலும் சிரிப்பு தாக்கா வருது. அங்கிங்க வாடி சாடி விழுந்து எடுத்து ஒரு இடத்துல போய் கீழே விழுந்துட்டேன். ஆமல வாடின ஓட்டத்துல கை கால அசதியாயிட்டுக்கா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்க்கா, கொஞ்ச நேரம் படுத்திருக்கேன்னா. சரி போய் ரூம்ல போய் பாடு, நல்ல ஃபேன் கிடக்கு போட்டுக்கோ. என் பாசமுள்ள தம்பி போன் போட்டன உடனே வந்துட்டானே. அப்படிங்களா நல்லா தான் இருக்கு, ஆனா உன்கிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. ஆட்டம் காணுமா, அதான் தொபக்கடின்னு விழுந்து கிடக்க. உனக்கு இது தேவையா? கருப்பு கண்ணாடியும் அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தர் அதுல கொடை பிடிப்பானா, அந்த மாதிரி வீட்டுக்குள்ள கருப்பு கண்ணாடியை போட்டுட்டு அங்கே இங்கேயும் டான்ஸ் ஆடிட்டு திரிஞ்ச தொபக்கடின்னு சாஞ்சு விழுந்த. எந்திரி, இப்பதான் என் மோவா ஜெகஜோதியா சொல்லிக்க. சின்ன உனக்கே உடம்புக்கு முடியலன்னா மேலு கைகாலாம் வலிக்கு காய்ச்சல் வர மாதிரி இருக்கு, ஏற்கனவே சோத்து மிசியா வியாதி வேற அப்படி இப்படின்னு சொல்லி வச்சிருக்க. இந்த லட்சணத்துல நீ இப்படி கிடந்து பாத்திரத்தை போட்டு கழுவிட்டு கிடக்க, தூரத்தள்ளு, நான் கழுவுதேன். சும்மா இருங்க, நான் கழுவிக்கிட்டேன் பாத்திரத்தெல்லாம், கொஞ்சோண்டு தான் இருக்கு. உங்க அம்மா வேற நான் கழுவிட்டா பாத்திரத்தை என்னாவோ, நான் தான் பேசாம இருங்க அப்படின்னு ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கேன். எங்க அம்மா இருக்கட்டும், வயசான ஆளு, நான் கழுவி தரேன், தள்ளு, சொன்னா கேளு. எங்க தூர தள்ளுங்க, உங்க தங்கச்சி வேற அங்க இருந்து கண்ண உருட்டி உருட்டி பாத்துட்டு இருக்கா. அவ கிடக்க சின்ன பார்த்தா பாக்கட்டு, எனக்கு என்ன பயமா? என் பொண்டாட்டிக்கு உடம்புக்கு முடியலன்னா நான் பாத்திரம் கழுவி கொடுப்பேன். எங்க சத்தமா பேசாதீங்க, காதுல வேற விழும். சின்னம்மா, பாத்திரம்லாம் கழுவி முடிச்ச உடனே உங்களுக்கு துணியெல்லாம் நிறைய கிடக்கும்ல, எடுத்துட்டு வா. வாஷிங் மிஷின்லாம் ஒன்னும் போடாண்டா, நானே என் கையால நல்ல அழுக்கு தீர துவைச்சு தரேன்னா. சின்னம்மா, இன்னைக்கு நீ குழம்பு கூட்டு சோறு எதையும் வைக்கண்டா, நானே என் கையால எல்லாத்தையும் செய்து எடுத்து தாரேன். நீ சொகுசா காலுக்கு மேல காலை போட்டுட்டு உட்கார்ந்து சாப்பிடு. எங்க நீங்க சொல்லது பார்த்து உங்க தங்கச்சிக்கு வயித்த கலக்கிருமே. கலக்கட்டும், கலக்கோ கலக்குன்னு கலக்கட்டும், அதுக்கு தானே சொல்லுதே. கல்யாணத்துக்கு முன்னால இங்க இருக்க பொருளை தூக்கி அங்கன தூக்கி வைக்க மாட்டான். இப்போ பொண்டாட்டிக்கு சோறு பிஞ்சு கொடுக்கா, பாத்திரம் தேய்ச்சி கொடுக்கா, ஏ அப்பா துணி கூட துவைச்சு கொடுக்கா. யாமுட்டி அவன் செய்து கொடுக்கறதுல என்ன தப்பு? அவளுக்கு உடம்புக்கு முடியலன்னா அவன் தான் செய்து கொடுக்கணும். 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அன்பா இருக்காங்க, இதுல என்ன தப்பு இருக்கு? என்னனால வேலை செய்து எடுத்து கொடுக்கலாம். என் மோவனை நல்லபடியா வளர்த்திருக்கேன், அதனாலதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. ஆனா ஒன்னு அப்படி நல்லபடியா வளர்க்கலையேன்னு வருத்தப்படுறேன் நான். அன்னைக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து உன்னை குட்டி சவராக்கி போட்டேனா. அந்தால சொல்லிடுவா செல்லம் கொடுத்தேன் நல்லம் கொடுத்தேன். அடியே நாம்பத்த மவளை, உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் டி, எனக்கு தெரியும். செல்லக்குட்டி சொந்தங்களே, நாங்க ஏன் அதிர்ச்சியானோ, யார் வந்திருக்கா எங்க வீட்டுக்கு? அந்த கலகலப்பான வீடியோ அடுத்த வீடியோவா வரும்.
சொந்தங்களே மறக்காம வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அஸ்மி ஜேசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆமா சொந்தங்களே, என் பொண்டாட்டி சொன்ன மாதிரி செஞ்சிருங்க. அடுத்த கலகலப்பான வீடியோல சந்திக்கலாம்.